தம்ப்நெயில் பார்த்த மாதிரி இந்த 6 செட்டிங்ஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனலுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். என்னோடய சேனலில் நான் ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டு கிடைச்ச ஒரு செட்டிங்ஸ் தான் இது. முதல்ல வந்து உங்கள் வைட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள் ஃபோனில். அப்புறம் நம்ம சேனலோட ஐக்கன் தெரியும் இல்லையா, அந்த சின்னதாக இருக்குது ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த பேஜில் வந்து அந்த பென் ஐக்கன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அதில் வந்து ஹோம் டேப்னு ஒன்று வரும். அதில் போயிட்டு ஹோம் டேப்பில் வந்து இந்த 2 ஆப்ஷனுமே ஆன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து மோர் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணையில் இந்த வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. என்னோடய மொபைலில் வந்து ஏற்கனவே ஆன் தான். நான் உங்களுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஆல் கண்டென்ட் அப்படிங்கிறது உள்ள தான் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா ரீசன்ட்னு போட்டோன்னா நமக்கு வந்து வியூஸ் கிடைக்காது. ஆல் போட்டோன்னா நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி வியூஸ் கிடைக்காம இருக்க வீடியோஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதிகமாக, அது கூட வந்து நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. யூடியூப்பில் ஒரு நாளைக்கு போட்டு 10 நாள் போடாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் டைம் எல்லாமே கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வியூஸு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வாட்ச் அவர் அதிகமாகிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரு வழியாக இருக்குது. வேறு எந்த பெய்ட் சர்வீஸு அது இதுன்னு போகாமல் இப்படியே கூட நம்ம நல்ல வாட்ச் அவர் நம்மளை ஏர்ன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோடய சேனலில் ப்ரூஃப் அடக்குன்னு தான் உங்களுக்கு காமிக்குது. ஏன்னா நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சேனல் தொடங்கி 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு 1800 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ஆச்சு. நல்ல வியூஸு போய்கிட்டுருக்கு. முதல்ல எல்லாம் 50, 100, 200 தான் எனக்கு வியூஸ் வந்துட்டு இருந்தது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோ போட்டப்பும் வந்து கரெக்டாக எனக்கு 1K, 2K, 3K அப்படின்னு ஆரம்பித்து 13, 36, 19, 15 அந்த மாதிரி வருது. அதே மாதிரி 1 lakh, 2 lakhs வரை எனக்கு வியூஸ் வந்திருக்கு ஷார்ட்ஸில். முதல்ல நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டு வியூஸ் வரல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, நான் விட்டுட்டேன். திருப்பி அதில் வீடியோஸ் எதுவும் போட்டதில்லை. ஆனால் இந்த சேனலில் வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வியூஸு, இந்த சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே வந்தது. எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சனால தான் நான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் சேனலுக்கு வந்து செட்டிங்ஸு கரெக்டாக வைட்டி ஸ்டுடியோவில் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறமேல நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். நல்ல வாட்ச் ஹவரும் ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள நல்ல சான்ஸ் இருக்குது. வேறு எந்த குறுக்கு வழியிலும் போகாமலே உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் ஈஸியாக எடுத்துடலாம். இதை மட்டும் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. எந்த சிரமமும் பார்க்காம கண்டினியூஸாக வீடியோ போட்டிருந்தால் நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இந்த யூடியூப்பில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு பழைய வீடியோஸில் கூட வந்து இந்த வியூஸு வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் வந்தது. அதனால தான் எனக்கு வாட்ச் ஹவர் அதிகமாச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த செட்டிங்ஸ் முதல்ல பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இதுக்கு இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செட்டிங்ஸ் பண்ணதுக்கு பின்னாடியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.